ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் ஜிஎஸ் அண்ட் ஜெனரல் தமிழ் ஜிஎஸ்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் இது உங்களுக்காக நம்ம கற்பது ஐஏஎஸ் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முன்னாடி நம்ம ஃப்ரீயா ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிடைக்கும், அஸ் வெல் அஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எழுதுங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி மாடல்ல தான் இருக்கும், ஆனா ஆப்ஷன் இ அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஆப்ஷன் இ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டம்மி தான். இது வந்து ஒரு ஐடி கம்பெனிலேயோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் கூட கிடையாது, இன்ஃபோசிஸ் அதை விட ஒரு வேற கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இ ஆப்ஷன் வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கொஸ்டினே தப்பா இருந்துச்சுன்னா அந்த இ ஆப்ஷன் அடிச்சவங்களுக்கு செலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போகும். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த டிஎன்பிஎஸ்சியில இந்த இ ஆப்ஷன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் அந்த இ ஆப்ஷன் எடுக்கல, ஏன்னா டேலி பண்றது அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இ ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ அதனால நாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இ ஆப்ஷன் வைக்கவே மாட்டோம். என்னைக்குமே இ ஆப்ஷன் வைக்கவே வைக்காதீங்க, டச்சே பண்ணாதீங்க. ஏபிசிடியில இ அப்படியே விட்டுருங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சிலருக்கு என்ன சார் எடுத்த உடனே மேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. எஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபுல் சிலபஸ்ல ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து லாங்குவேஜ், அதாவது தமிழ் இல்லைன்னா வந்து இங்கிலீஷ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் 100 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ நீங்க தமிழ் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா தமிழ் வந்து ஜென்ரல் தமிழ்னு இருக்கும், ஜிஇ ஜிடி அப்படின்னு தனித்தனியா இருக்கும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிடைக்கும், இல்லைன்னா இங்கிலீஷ் கிடைக்கும், ரைட்? ஸோ இதை ஏன் நாங்கள் இப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ மேபி டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஃபார்மெட்லையும் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் எப்பயுமே வந்து மிக்சிங்ல தான் வந்து வரும். பட் இருந்தாலும் வந்து சம்டைம்ஸ் எது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. எடுத்த உடனே கெமிஸ்ட்ரி வரலாம், எடுத்த உடனே வந்து பிசிக்ஸ் வரலாம், எடுத்த உடனே ஜியாகிரபி வரலாம், எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரலாம். ஸோ எது வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு. முந்தி வந்து டிஎன்பிஎஸ்சில சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வரும், அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம்லயும் மாறுது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபர்ஸ்ட் இருக்கு, இல்லைனா வந்து அதாவது லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கு, இல்லைனா வந்து ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த நம்மளுடைய முதல் மார்க் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு இந்த இந்த ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். மூணாவது மார்க் டெஸ்ட்ல அகைன் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கடுத்து மேக்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து வைக்கலாம்னு திட்டமிட்டு இருக்கோம். ஸோ நீங்க முழுமையாக பயிற்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. இதனுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடக்கும். ஸோ ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுங்க. சார் எப்பப்பெல்லாம் சார் இந்த மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு, என்னைக்கெல்லாம் இந்த மார்க் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 20, 23 மற்றும் 25 இந்த மார்க் டெஸ்ட் என்னைக்கு நடக்கும் நான் சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லா பார்க்காதவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ தயவு செய்து வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க அப்படி கமெண்ட் பண்றவங்களுக்கு சொல்லுங்க. டெஸ்ட் 18 இது ஃபுல் மார்க் டெஸ்ட் 1. இந்த மார்க் டெஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி இன்று 20/9/2025 நடக்குது. டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 19 ஃபுல் மார்க் டெஸ்ட் 2. அதாவது டெஸ்ட் 18, 19 எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கான 20 டெஸ்ட் நாங்க வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதோடைய 18, 19, 20 இந்த மூணுமே ஃபுல் மார்க் டெஸ்டா இருக்கும். ஸோ 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 19வது மார்க் டெஸ்ட், 19வது டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் 2. டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 ஃபுல் மார்க் டெஸ்ட் 3. 25/9/2025 இது கிட்டத்தட்ட நம்ம டெஸ்ட் ஏற்படுத்தும் போதே பேட்ச் கண்டினியூ ஆகும் போது இருந்தே இது வந்து இருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதெல்லாம் இந்த டேட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிட்டர்மைனா பண்ணிட்டு இருக்கிறோம். 20/7/2025 முதல் டெஸ்ட் நடந்துச்சு.
இப்போ வரைக்கும் கண்டினியூவா நம்ம டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதன்படி தான் வந்து நாங்க ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 டெஸ்டையுமே எழுதுங்க. 28ஆம் தேதி நம்மளுடைய ஒரிஜினல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 28/5/2025 ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A. இந்த எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கு இந்த 3 மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணுங்க. 3 மார்க் டெஸ்ட்டுமே நம்மளுடைய கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல உங்களுக்கு கிடைக்கும். கற்பது ஐஏஎஸ் டெலிகிராமோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோன்னு இல்லை, நீங்க எந்த வீடியோ தொட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஃபோன் நம்பர் நாங்க கொடுத்துருவோம், எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அஸ் வெல் அஸ் டெலிகிராமுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாட்ஸ்அப்ல கேளுங்க. தேங்க்யூ.